பேரன்பு கொண்ட சொந்தங்களே அவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக இணையத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி பகிரப்படுது. என்ன ஜட்ஜ்மெண்ட் காப்பி அப்படின்னா, தகவல் ஆணையம் வெளியிட்ட ஜட்ஜ்மெண்ட் காப்பி 2020 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட். 2019 வழக்கு பதிவாகி 2020 வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு நம்மளும் உள்ளே போய் தேடி படித்து பார்க்கும்போது, ஒவ்வொரு மனுதாரரும் அரசு அலுவலகத்துக்கு அந்த அலுவலக கோப்புகளை ஆய்வு செய்ய, டூஜேயில் ஆய்வு செய்ய மனு செய்யும் போது சில விஷயங்களை எல்லாமே சந்திக்கிறாங்க. சில பிரச்சனைகளை ஒரு சில அரசு அலுவலகங்கள் அனுமதி கொடுத்துருவாங்க. ஒரு சில அரசு அலுவலகங்கள் நீங்கள் எதை ஆய்வு பண்ண போறீங்கன்னு பர்டிகுலராக கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில அரசு அலுவலகங்கள் நீங்கள் மட்டும் வரலாம், கூட யாரையும் அழைச்சிட்டு வர முடியாது சொல்லுவாங்க. ஒரு சில அரசு அலுவலகங்கள் நீங்கள் ஆய்வு பண்ணும்போது புகைப்பட வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த மாதிரி பல வெரைட்டிகளை என்ன செய்வாங்கன்னா பதிலாக தருவாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்க்கும்போது என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா, வீடியோ புகைப்படம் எடுக்க அனுமதி வழங்கி ஆணையமே உத்தரவு. அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் பகிரப்படுறது கூட முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வழக்கை வந்து நான் ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் முகமது அலி சித்திக் அப்படின்னு ஒரு நபர் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணுறார் 2019. அப்போ என்ன ஆர்டிஐ பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது வேலூர் மாவட்ட மருத்துவ கல்லூரி டைப்பில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை, அங்கே எல்லா பிரிவுகளையுமே வந்து ஒரு 5 நபரோட வந்து நான் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2Jல ஆய்வு செய்ய எனக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிஐ அனுப்புகிறார். ஆர்டிஐ அனுப்பும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, 2Jக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. அவங்க என்ன பதில் தராங்க அப்படின்னா, பர்டிகுலராக நீங்கள் எதை ஆய்வு பண்ண போறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவர் மேல்முறையீடு போகிறாரு. மேல்முறையீட்லையும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காதனால ஆணையம் போயிறாரு. வழக்கு பதிவாகி 2020 இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால மனுதாரரையும் சரி பொதுத்தகவல் அலுவலகம் சரி கைபேசி வழியாக தான் என்ன செய்வாங்க, ஆணையம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அது உண்மை. அந்த நேரத்தில் வழக்கு சந்திச்ச எல்லாருக்கும் தெரியும். நாமும் கூட சில வழக்குகளை சந்தித்தோம். அப்போ கைபேசி வழியை தொடர்பு கொண்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா வழக்கு விசாரணை பண்ணாங்க. அப்படி மனுதாரரை கைபேசி வழியை தொடர்பு கொள்ளும்போது அவரை வந்து கைபேசி வழியாக அவரை பிடிக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால ஆணையமே முன் வந்து ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. மனுதாரருக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மனுதாரர் இந்த வாய்ப்பு பயன்படுத்தினாரா அப்படின்னு தெரியல. மனுதாரர் இந்த தேதியில வந்து ஆய்வு பண்ணாரா இல்லையாங்கிறத வீடியோ புகைப்படமா எடுத்து நீங்க ஆணையத்துக்கு சப்மிட் பண்ணுங்க சொல்லி பொதுத்தகவல் அலுவலகம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆணையர் உத்தரவு போடுறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவா புரிய வருது அப்படின்னா, வீடியோ எடுக்காத போட்டோ எடுக்காத அப்படின்னு அங்க அரசு அலுவலகத்துல சொல்லுவாங்கன்னா அது சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா ஆணையமே இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல தகவல் தான். ஏன்னா அவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மத்திய தகவல் ஆணையம் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்க போட்டோ எடுக்க உத்தரவு இல்லைன்னு சொல்லி ஆணையம் தீர்ப்பு போட்டிருக்கு அப்படின்னா அவங்க எதை நோக்கமா அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு ஒரு பதிவேடு. இந்த பதிவேடை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவேடு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பதிவேட்டில் இருக்கிற தகவல்களை நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது. இதுக்கு தான் அனுமதி கிடையாது. இதுக்கு வந்து பொதுத்தகவல் அனுமதி தரமாட்டாங்க. ஆணையத்துக்கு எப்போனாலும் அனுமதி கிடையாது. இதை வந்து நம்ம வீடியோவோ புகைப்படமோ எடுக்க முடியாது. மேபி நம்ம இப்படி உட்கார்ந்து இப்போ நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதை வெளியில இருந்து வீடியோவோ புகைப்படமோ எடுக்கலாம். ஸோ அந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. வெளியில இருந்து வீடியோ புகைப்படம் எடுக்கலாம். அதுக்கு தான் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கு. அதை நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. அதனால நான் போய் உள்ள போனோடனே நான் வந்து பதிவேடுகளை வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்றதோ, பதிவேடுகளை போட்டோ எடுப்பேன் ஆணையம் அந்த உத்தரவு போட்டிருக்கு, இதை வச்சு நீங்க பேசுறீங்கன்னா அது லாஜிக் இல்லை. அதனால ஃபர்ஸ்டே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? இப்போ பொதுத்தகவல் அலுவலர்கள் அவர்கள் இந்த நோக்கத்துல என்ன செய்யணும் அப்படின்னா தரணும். இப்போ திரு ஞானசேகர், வாடிப்பட்டியை சேர்ந்த திரு ஞானசேகர் வந்து ஆய்வு போகும்போது அவர் இந்த மாதிரிலாம் பதிவேடுகளை போட்டோ எடுக்கல. அவர் வெளியில இருந்து போட்டோ வீடியோ எடுக்கும் போதே அவங்க பொறுத்தவரை புரிதல் இல்லாம எப்படி நீங்க வந்து போட்டோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு வராங்க. அப்ப அவர் சொல்றாரு, எத்தனையோ நாங்க அலுவலகங்கள் போயிருக்கிறோம், நாங்க வீடியோ புகைப்படம் எடுக்கிறதா நாங்க வாடிக்கை வச்சுட்டு இருக்கிறோம், ஆணையமும் வந்து நிறைய வழக்குகள் இந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க அக்செப்ட் பண்ணல. அப்ப அப்படிப்பட்ட பொதுத்தகவல் அலுவலருக்கு இந்த ஆணைகளை எடுத்து காட்ட வேண்டியது அவசியம் இல்லை. அதுக்கு தான் முக்கியமா இந்த வழக்கு பற்றி நம்ம பேசுகிற காரணமே என்னன்னா, நம்ம உள்ளே போய் உட்கார்ந்த உடனே வீடியோ புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டி வீடியோ புகைப்படம் எடுக்க அனுமதி உண்டு அப்படிங்கிறத நம்ம மேற்கோள் காட்டி பேசலாம். அதற்காக தான் இந்த வழக்கு நமக்கு பயன்படுது. இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், எடுத்து பயன்படுத்திங்க. ஒருவேளை இந்த வீடியோவை இந்த சகோதரர், அதாவது முகமது அலி சித்திக் அவர்கள் பார்ப்பாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க போய் ஆய்வு பண்ணாங்களா இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா ஓகே தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது இல்லையா? ஓகே, இது ஒரு சம்பவம்.
மருத்துவமனை சம்பந்தமா நிறைய விஷயங்களை நம்மளுக்கும் அனுபவம் உண்டு. நான் அதை நிறைய விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எங்க ஏரியாவில் நடக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஆய்வு பண்றதுக்கு நான் ஆர்டிஐ பதிவு பண்ணேன். ஆர்டிஐ பதிவு பண்ணும்போது ஆய்வுக்கு அப்பீல் போனதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. ஆய்வு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே நானு சில நண்பர்கள் எல்லாம் ஒரு 3 பேர் சேர்ந்து நாங்கள் ஆய்வுக்கு போகிறோம். அப்போ நாங்கள் அங்கே ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உள்ளே போன உடனேயே எங்களை பார்த்துட்டு என்னன்னு கேட்டாங்க. ஆர்டிஐ மூலம் வந்து ஆய்வு கிடைச்சிருக்கு, அதனால ஆய்வு பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற நர்ஸுங்களை எல்லாம் ஒரு பயங்கரமான பயம். வேற ஏதோ டிபார்ட்மெண்ட்லேருந்து உள்ளே வந்துட்டாங்க, நம்மளை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்கன்னு அவங்க பயந்து, நீங்கள் அவங்க மேலே ஃபோன் பண்ணி அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் ஜாப்னு நினச்சிட்டாங்க, ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆய்வு பண்ண வந்திருக்கிறாங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே ஆய்வு நான், ஆனால் அவர் தான் அனுமதி கொடுத்தாரு. அப்படிங்கிற போது வெயிட் பண்ண சொல்ல நான் வந்துடுறேன்னு சொன்னோம். அப்புறம் வெயிட் பண்ணோம், வந்தாங்க. வந்து 2 பெரிய மருத்துவர்கள் வந்தாங்க. வந்து அவங்க முன்னிலையில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்ததை நாங்கள் புகைப்படம் எடுத்தோம். வீடியோ எடுக்கல, புகைப்படம் எடுத்தோம். அதுக்கு அவங்க ஒன்றும் சொல்லலை. ஆக்சுவலி நாங்கள் புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஓகே அவங்க மறுக்கலை, ஏன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஆனால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் புகைப்படமோ வீடியோவோ நாங்கள் எடுக்கலை. அப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா, மக்களுடன் மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல வந்து எத்தனை பயனாளிகள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க, வீடு வீடா போய் எத்தனை பேரை வந்து இங்க மருத்துவம் பார்த்துருக்காங்க. அது போல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் இங்க வந்து வரக்கூடிய அந்த நோயாளிகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு, அது கூடியிருக்கா குறைஞ்சிருக்குதா, மருத்துவ வசதி ஸ்பெஷாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்ன வச்சிருக்கிறாங்க, அதுக்கான பதிவேடுகள், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10-15 பதிவேடுகளை நம்ம என்ன செஞ்சோம்னா உட்காந்து அங்க பார்வையிட்டோம். 2 மணி நேரம் ஆச்சு. அப்படி பார்வையிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இது வந்து வேணும்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்துட்டு நம்ம நகலா கேட்டுட்டு வந்தோம். ஓகேவா, இது சுமூக முடிஞ்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாலுகா லெவல்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு ஒரு தடவை நான் வந்து போகக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு. அதிகமாக இங்கே போறதில்லை, இருந்தாலும் மேபி ஒரு முறை போறதுக்கான இங்கே சூழ்நிலை அமைஞ்சது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட உறவினர் ஒருத்தவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துறாங்க. அவங்கள கொண்டு அங்கே என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்கே மருத்துவமனையில் வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் இரவு போறேன், அங்கே போய் எங்கே இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி பாடி வந்து அந்த பிண அறையில் இருக்கு அப்படின்ட்டாங்க. அந்த பிண அறையை நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடி கதவு மட்டும்தான் சாத்திருக்கு, 2 பக்கம் இருக்கிற ஜன்னல்ல கதவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு. இல்லைன்னு பூனையோ நாயோ ஏதோ ஒன்று உள்ள பூந்து அந்த பாடியை டேமேஜ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையா இருந்துச்சு. அதுல பக்கத்துல போக முடியல, ஒரே பேட்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீசென்ட் இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அந்த ஆஸ்பத்திரிக்கு உள்ள போய் பார்த்தா அந்த அந்த கழிவறை சம்பந்தமா அந்த பாத்ரூம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மோசமா இருந்தது. அதே மாதிரி கட்டணங்கள்லையும் ஒரு சரியான ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அதே மாதிரி பணி செய்யும் போது இரவு யார் பணி செய்யறா, எத்தனை பேர் எங்க பணி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், வந்துட்டு அதை அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஆர்டிஐ பதிவு பண்ணி அங்கே நடந்த நிகழ்வுகளும் நிறைய கசப்புகளை தந்தது. அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது சில லஞ்சம் கேட்டது, காவலர் லஞ்சம் கேட்டது, இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நம்ம காசு கொடுக்கணுமா, அது மாதிரி அவருக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணுமா, காவலருக்கு நம்ம பணம் கொடுக்கணுமா, என்னென்ன நம்ம சந்திச்சோன்னா அதெல்லாம் ஒரு ஆர்டிஐ ரெடி பண்ணி அனுப்பி, அதே மாதிரி இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம்ல ஆய்வு பண்ணணும், அது மாதிரி பிணவரை ஆய்வு பண்ணணும், இதெல்லாம் போட்டு என்ன செஞ்சுன்னா அனுப்பிட்டேன். அனுப்புன அந்த ஆர்டிஐ போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பயங்கர ஒரு மாற்றங்களே நிகழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இறப்பு, அந்த இறப்புக்கு நான் அங்க போறேன். போகும்போது என்னை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இவன் ஆஹா இவன் அவன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம அப்படியே ஒரு வீடியோ பதிவை பண்ணி போட்டுட்டோம். இந்த மாதிரி இந்த அவலத்தை நான் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ செம்ம ரீச் ஆயிடுச்சு. ஆர்டிஐ போனதுக்கு அந்த வீடியோ ரீச் ஆனதுக்கு என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த மருத்துவமனையை பெயிண்ட் அடிச்சு எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஒர்க் இருக்குல்ல அதெல்லாம் டேமேஜ் பார்த்து, அதே மாதிரி வந்து அந்த பிண வரைக்கு கதவுலாம் மாட்டி, ஜன்னலுக்கு கதவுலாம் மாட்டி பெயிண்ட் அடிச்சு சும்மா அப்படியே பக்காவா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாத்ரூம் இருக்கக்கூடிய சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முறை அங்கே போன உடனே நம்மளை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க நபர்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே இவன் தான் ஏற்கனவே வந்து பிரச்சனை இழுத்து விட்டுட்டு போனவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உள்ள போகும்போது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. என்னைய பார்த்தோன்னே இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடியவர் வந்து இவன் இருந்தால் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தர மாட்டேங்கிற லெவலுக்குலாம் போயிட்டார். அந்த அளவுக்கு அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாற்றமே அங்கே என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ இன்னைக்கு அந்த மருத்துவமனை நல்லா இருக்குது. ஓரளவுக்கு மேக்சிமம் வந்து அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் அது இதுன்னு பராமரிக்கப்படுது. என்னைக்கு நம்ம இது மாதிரி நடக்கக்கூடிய தகவல்களை நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்க ஆரம்பிக்கிறோமோ, அங்க ஒரு சிறந்த மாற்றங்களை நம்மளால நிகழ்த்த முடியும். இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் நடந்த சம்பவத்தை கூட உங்களோட பகிர்ந்தேன். அங்கேயும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால நிகழ்த்த முடிஞ்சிருக்கு. நான் அதை இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த நடந்த விஷயத்தை நான் அப்படியே கூடுதலாக நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓகேவா, இது போல இந்த ஆர்டியோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ நீங்கள் வெளியில இருந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம், நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுக்காமல். ஓகேவா,
தொடர்ந்து ஆர்டிஐல நீங்க ஆய்வு பண்றதுக்கு, டூஜேயை பயன்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா நிறைய மாற்றங்களை உங்க ஏரியாவில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் தொடர்ந்து உங்களை நான் ஊக்கப்படுத்துறதுக்கு நான் தயார் நிலையில இருக்கிறேன். அதுவும் நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஊக்கமூட்டும் தகவல்களை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால தொடர்ந்து பயன்பெறுங்க, பயன்படுத்துங்க, நிறைய பேருக்கு இந்த சட்டத்தை கடத்துங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற இடமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.